நமக்குள்ள ஒரு எண்ணம் போயிட்டே இருக்கும். நான் இதுக்கெல்லாம் தகுதியானவன் கிடையாது, நான் இன்னும் அந்த நிலைக்கு நான் இன்னும் போகலை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் எனக்கு கிடைக்கிறதுக்கும் எல்லாத்தையும் நான் சுதந்திரிச்சு கொள்றதுக்கும் அந்த அளவுக்கு நான் வர்த்து கிடையாது, ஐ எம் நாட் குட் எனஃப், அந்த அளவுக்கு நான் நல்லவன் இல்லை, அதனால தான் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம மனசில் தவறான ஒரு விதையை பிசாசு உனக்கு விதைச்சிருக்கிறான். நான் அந்த அளவுக்குலாம் இன்னும் பரிபூர்ணம் அடையலை, நான் இன்னும் பரிபூர்ணம் அடைஞ்சாதான் எல்லாம் கிடைக்கும், அந்த பரிபூர்ணத்துக்கு அடைஞ்சாதான் எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது நம்ம சிந்தனையில் பிசாசு விதையை போட்டுருக்கிறான். அப்படி இல்லை விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில், பரலோகத்தில்னு சொல்லலை, பரலோகம்னு நமக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் அந்த பரலோகத்தை நம்ம அனுபவிக்கணும், பரிபூர்ணத்தை நம்ம அனுபவிக்கணும், சமாதானத்தை அனுபவிக்கணும், நிறைவான ஆண்டவருடைய நிறைவை இந்த உலகத்தில் நீ பார்க்கணும் என்றதுதான் ஆண்டவருடைய பிரதான நோக்கம்.